மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளை டிஎன்பிஎஸ்சியோட போட்டித் தேர்வுகளில் சமீப காலங்களில் ஓகேவா அந்த கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின்ஸில் நடப்பு செய்திகள், சப்ஜெக்ட், ஸ்ட்ராட்டஜிக்கு மூன்றையும் சேர்த்து எப்படி ஒரே கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க ட்விஸ்ட் வச்சு, அதன் அடிப்படையில் நம்ம சூப்பரான செய்திகளை தினந்தோறும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். மக்களை பயன்படுத்திக்கோங்க. வரும் 2026 அரசு பணியை நம்ம உறுதி செய்ய வேண்டும். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கு நடப்பு செய்திகள் ஜனவரி 15ஆம் தேதிக்குரியது. வழக்கம் போல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைய தினத்திற்கான இந்த தலைப்பு செய்திகள் அப்படிங்கிற மாதிரி முக்கிய அந்த அம்சங்கள் என்ன சொல்லி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது முக்கிய தினங்கள். இரண்டாவது முக்கியமான செய்தி, தேசிய புலனாய்வு முகமையின் புதிய தலைவர் யாரு, இந்த அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சிறப்பான செய்திகளை பார்க்க போகிறோம். அடுத்து ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டம் அப்படின்னா என்ன, எப்போது தொடங்கப்பட்டது, அது ஏன் இப்போ நியூஸில் வந்திருக்கு, அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 28வது காமன்வெல்த் அவை தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது, அதுக்கு யார் தலைவராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அண்டர் 19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற்று வருகிறது, இது தவிர நடப்பு உலக சாம்பியன்கள் கிரிக்கெட்டில் யார், அதையும் பார்க்க போகிறோம். ஆப்ரேஷன் பவன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு செய்தி பழசு, ஆனால் இன்னைக்கு நியூஸில் வந்திருக்குது, அதனால் அதையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி அம்ருத் பாரத் விரைவு ரயில், ஓகே, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் மாதிரி இந்த ரயிலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமானது பாருங்க, ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு 2024 எந்த மாநிலம் டாப்பில் இருக்கிறாங்க, தமிழ்நாடு எங்கே இருக்கிறாங்க, அதே மாதிரி இந்த பட்டியலை யார் வெளியிட்டாங்க அப்படிங்கிற பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள், நடுவில் போனஸ் கேள்வியும் இருக்கும், மறக்காதீங்க. மக்களே, நம்மளோட எஃபோர்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம நோட்ஸை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்கம்மா, அப்போ தான் வாய்ப்பு கிடைக்கும்போது ரிவிஷன் பண்ண முடியும். கவனமாக இருந்துக்கோங்க. சரியாம்மா? ஆரம்பிக்கலாமா? இனிமேல் ஃபுல்லாக விரிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜனவரி 15 முக்கிய தினங்கள், ஓகேவா? பாருங்க, ஜனவரி 15 முக்கிய தினங்கள்ல ஃபர்ஸ்ட் இந்திய ராணுவ தினம். மக்களே மறந்துடாதீங்க. அதாவது இந்திய ராணுவத்தின் முதல் இந்திய தலைமை தளபதியாக பொறுப்பேற்றவர் ஃபீல்டு மார்ஷல் KM கரியப்பா அவர்கள். கரியப்பா அவர்கள் பொறுப்பேற்ற நாள் தான் ஜனவரி 15ஆம் தேதி 1949ஆம் ஆண்டு. அவர் பதவியேற்ற ஜனவரி 15 தான் இந்தியாவில் ராணுவ தினம். அவர் கரியப்பா அவர்கள் ஓய்வு பெற்ற நாள் ஜனவரி 14ஆம் தேதி ஆயுத படை வீரர்கள் தினம் அல்லது முன்னாள் படை வீரர்கள் தினம் சொல்லுவாங்க, மறக்காதீங்க. சரியாமா? அடுத்தபடியாக குல்சாரிலால் நந்தா நினைவு தினம், ஓகேவா? இந்திய திட்டக்குழுவின் முதல் உண்மையான தலைவர், முதல் துணைத் தலைவர் யாரு? குல்சாரிலால் நந்தா. அவருடைய நினைவு தினம் ஜனவரி 15. ஜனவரி 16ஆம் தேதி இந்தியாவில் தேசிய ஸ்டார்ட் அப் தினம் சொல்லுவாங்க. சரியா? இதை பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இருந்தாலும் லைட்டாக பார்த்துக்கோங்கம்மா. புதிய தொழில் முனைவோர்களை, சரியா, ஒரு நிறுவனங்களை யார் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையான கடன் உதவி வழங்குவதற்கு இந்திய அரசால் நிதியுதவி வழங்குவதற்கு தொடங்கப்பட்டது தான் ஸ்டார்ட் அப் இந்தியா இன்னோவேஷன் ஸ்கீம். தொடங்கப்பட்ட நாள் ஜனவரி 16, 2016. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஜனவரி 16 தான் தேசிய ஸ்டார்ட் அப் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மறந்துடாதீங்க. சரியாமா? இது ஜனவரி 15க்குரிய முக்கிய தினங்கள். இனிமேல் முக்கியமான சில செய்தியை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? ஒன்னொன்றும் அவ்வளோ முக்கியம் பாருங்கம்மா. தேசிய புலனாய்வு முகமையின் புதிய தலைவர், சரி, நேஷனல் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது இந்த எண்ணெயோட முக்கியமான வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் கூட்டாட்சி புலனாய்வு அமைப்பு. ஒரு தாக்குதல் நடைபெற்றது அப்படின்னா அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்க இவங்க வருவாங்க. அதே மாதிரி ஒரு விபத்தோ ஏதோ நடந்திருக்கு அப்படின்னா அது உண்மையிலே விபத்தா இல்லை தீவிரவாதிகளின் திட்டமிட்ட சதியா, அதை விசாரித்து கண்டுபிடிப்பதற்கு யார் தான் வருவாங்க? இந்த என்ஐஏ அமைப்பு தான் வரும். சரிங்களா? இந்த அமைப்பின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் பார்த்தீங்கன்னா IPS அதிகாரி ராகேஷ் அகர்வால் அவர்கள். ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். ஓகேவா? ஞாபகமா, ராகேஷ் அகர்வால் தான் தற்போதைய இந்த என்ஐஏ அமைப்பின் தலைவர், மறக்கக்கூடாது. ராகேஷ் அவர்கள் ஆகஸ்ட் 31, 2028 வரை பதவியில் இருப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எண்ணெய் அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 2008ஆம் ஆண்டு மும்பை தாஜ் ஹோட்டலில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது. அந்த தாக்குதலுக்கு இந்தியா மேற்கொண்ட பதிலடி தாக்குதலுக்கு வச்ச பேர் என்ன பேருமா? ஆப்ரேஷன் பிளாக் டொர்னாடோ. ஓகேவா? சரி, இந்த மும்பை டெரர் அட்டாக்கு பிறகுதான், ஓகேவா, இந்த எண்ணெய் அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 2009ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது, மறக்கக்கூடாது. இந்த அமைப்பின் புதிய தலைவராக தான் ராகேஷ் அகர்வால் வந்திருக்காங்க, மறக்காதீங்க. சரியாமா? ஓகே. அடுத்து சரி பாருங்க, பாதுகாப்பு மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் குற்றங்களை விசாரித்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதே இந்த என்ஐஏ அமைப்பின் முக்கியமான பணியாகும். இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க, இந்த பாயிண்ட். என்ஐஏ அமைப்பானது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல. தற்போதைய மத்திய உள்துறை அமைச்சர் யாருமா?
அமித்ஷா அவர்கள் அந்த அமைச்சகத்தின் கீழ் தான் இந்த எண்ணெய் அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்த எண்ணெய் அமைப்பின் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புது டெல்லியில் இருக்குது. டெல்லியில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தாலும் இந்தியா முழுவதும் ஓகேவா ஒரு 14 நகரங்களில் இந்த எண்ணெய் அமைப்பின் கிளைகள் இருக்குது. சரிங்களா? இந்த எண்ணெய் அமைப்பு 2009 உருவாக்குனாங்கல்ல, அந்த வருஷம் எண்ணெய் அமைப்பின் முதல் தலைவராக பொறுப்பேற்றவர் ஆர்.வி. ராஜு அவர்கள். இந்த எண்ணெய் அமைப்பின் இயக்குநராக யாரு, அது தலைவராக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பொதுவாக பதவிக்காலம் 2 ஆண்டுகள் இருக்கும். சரிங்களா? இருந்தாலும் பிரதமர் தலைமையிலான அந்த அமைச்சரவை குழு ஓகேவா விருப்பப்பட்டாங்கன்னா அந்த பதவி காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க, மறக்கக்கூடாது. பொதுவாக எத்தனை வருஷம் பதவிக்காலம்? 2 ஆண்டுகள். முதல் தலைவர் ஆர்.வி. ராஜு, தற்போதைய தலைவர் யாருமா? ராகேஷ் அகர்வால் அவர்கள், மறக்கக்கூடாது. மும்பை தாக்குதலுக்கு பிறகு 2009 உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் NIA. அடுத்து இன்னொரு முக்கியமான திட்டம், அப்பப்போ நியூஸ் பேப்பர்ல வந்துட்டே இருக்கிற திட்டம், ஒரே பாரதம் உன்னத பாரதம். அதுக்கு மத்திய அரசு வச்ச பேரை தெரிஞ்சுக்கோமா? சாரி, ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத். என்ன பேருமா? ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இந்தியா பல மாநிலங்கள், பல்வேறு மொழிகள், இனங்கள் இருக்கிற நாடுகளாக இருந்தாலும் அனைவரும் ஒன்று தான், வேற்றுமையில் ஒற்றுமையை உறுதிப்படுத்துவதற்கு தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்துக்கோங்க, அக்டோபர் 31, 2015ஆம் ஆண்டு. அக்டோபர் 31 தெரிஞ்சிருக்கும், சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் பிறந்த நாள். அந்த டேட்டில் தான் 2015 இந்த ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டம் அறிவிக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால். ஓகேவா? இந்தியாவின் பன்முக கலாச்சாரம், பாரம்பரியம், தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்திய அரசினால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் ஓகேவா என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்கம்மா. ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது. சரிங்களா? பார்த்துக்கோங்க. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாநிலமும் யூனியன் பிரதேசமும் மற்றொரு மாநிலத்துடன் அல்லது யூனியன் பிரதேசங்களும் இணைக்கப்பட்டு அவர்களின் கலாச்சாரம், மொழிகள், பாரம்பரியங்கள் பரஸ்பரம் புரிந்து கொள்ளவும், இளைஞர்கள் இடையே தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வை வளர்க்கவும் பல்வேறு நிகழ்ச்சிகள், மாணவர் பரிமாற்றங்கள், சில யுவா சங்கம் சொல்லுவாங்க, ஏற்பாடு செய்யப்படுகிறது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற முக்கியமான நபர்கள் யார்? திருவள்ளுவர் சொல்லலாம், சரியா? பாரதியார் சொல்லலாம், முக்கிய எழுத்தாளர்கள், கலாச்சாரம், பண்பாடு, இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் புகழ்பெற்றது. இவங்களை பற்றி யார் தெரிஞ்சுக்கணும்? பிற மாநிலத்தவர்கள் தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி மேற்கு வங்க மாநிலம், உத்தரப்பிரதேஷ், எந்த மாநிலமாக இருக்கட்டும், அங்கே என்ன புகழ் பெற்றதோ அவங்களோட பண்பாடு, கலாச்சாரம் என்னமோ அது தமிழர்கள் தெரிஞ்சுக்கணும். இப்படி மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் பிற மாநிலங்களின் கலாச்சாரம், பண்பாடு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் ஒரே பாரதம் ஓகேவா உன்னத பாரதம் திட்டம் தொடங்கப்பட்டது. ஓகேவா? ரொம்ப முக்கியமான திட்டமாக கவனமாக இருங்க. அடிக்கடி ஏதாச்சும் ஒரு வகையில் இது நியூஸில் வந்துகிட்டே இருக்குது. சரியா? அடுத்தபடியாக U19 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 19 வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. இது பார்த்தீங்கன்னா 16வது எடிஷன். 16வது 19 வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியானது. போட்டிகள் நடைபெற்று வரும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே. ஜிம்பாப்வேயின் புலவேயோ நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் உள்ள மொத்த அணிகளின் எண்ணிக்கை 16. 16வது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 16 அணிகள் கலந்துருக்கிறாங்க. இதில் நடப்பு சாம்பியன் அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றுள்ள அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஓகேவா? இருந்தாலும் பார்த்துக்கோங்க, இந்த அண்டர் 19 வேர்ல்டு கப்பில் அதிக முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எதுன்னு பார்த்தா நம்மளுடைய இந்தியா தான். 5 முறை உலக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க, மறக்கக்கூடாதுமா. அதே மாதிரி தற்போது ஆடவருக்கான அந்த சீனியர் ஓகேவா ஆடவருக்கான இந்த 2020 உலக சாம்பியனாக இருப்பது நம்முடைய இந்திய அணி. மகளிருக்கான இந்த ஒரு நாள் போட்டிக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் உலக சாம்பியன் பட்டத்தை யார் வாங்கியிருக்கிறாங்கம்மா? நம்முடைய இந்திய அணி தான். 2020 ஆடவர் உலகக்கோப்பை, மகளிருக்கான ODI ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப், ரெண்டுலையும் நடப்பு சாம்பியன் இந்தியா, மறக்கக்கூடாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்டர் 19 இந்தியா சாதிப்பாங்களா இல்லையா. ஓகேவா? அடுத்த செய்தி, ஒரு முக்கியமான ஒரு மாநாடு ஒன்று பாருங்கம்மா. 28வது காமன்வெல்த் அவை தலைவர்கள், அதாவது சபாநாயகர்கள் மாநாடு. ஓகேவா? 2026ஆம் ஆண்டு. எத்தனாவது மாநாடுமா? இது நியூஸ் பேப்பரில் தப்பாக போட்டிருந்தாங்க, 42 44 கொடுத்து வச்சிருந்தாங்க. 28வது காமன்வெல்த் அவை தலைவர்கள் மாநாடு. ஓகேவா? எந்த ஆண்டிற்கானது? 2026ஆம் ஆண்டிற்கானது. வருஷம் 26, மாநாடு 28வது. இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க, CSPOC, மறக்கக்கூடாது. சரிங்களா? நடைபெற்ற நாள் ஜனவரி 15, 16 வரைக்கும் 2026ஆம் ஆண்டு நடைபெற்றது. நடைபெற்ற இடத்தை பார்த்துக்கோங்க, புதுடெல்லி. புதுடெல்லியில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற வளாகம், அதாவது அதுக்கு வச்ச பேர் சம்விதான் சதன் சொல்லுவாங்க. அதாவது பழைய பாராளுமன்றம் இருக்குல்ல, அதுக்கு வச்ச பேர் தான் சம்விதான் சதன். அங்கே தான் இந்த அவை தலைவர்கள் மாநாடு நடைபெற்றுள்ளது, மறக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? இந்தியாவின் புதிய பாராளுமன்றம் எப்போது திறக்கப்பட்டது? அந்த புதிய பாராளுமன்றத்திற்கு வைக்கப்பட்ட பெயர் என்ன? பழசுக்கு சம்விதான் சதன், புதிய பாராளுமன்றத்திற்கு வைக்கப்பட்டுள்ள சிறப்பு பெயர் என்னங்கிறத மறக்காம போனஸ் கேள்வியா கமெண்ட்ல சொல்லுங்க. பாலிட்டில இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியா இருக்கும். சரிங்களா? இந்த மாநாட்டினை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருந்தாங்க. இந்த மாநாட்டின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா
இந்திய மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா. ஓகேவா? ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா தொகுதியை சேர்ந்த எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் தான் ஓம் பிர்லா அவர்கள். அவர் தான் தொடர்ந்து 2வது முறையாக மக்களவை சபாநாயகராக இருக்கிறாங்க. அவர் தான் இந்த மாநாட்டின் தலைவர், மறக்கக்கூடாது. ஏன்னா இது என்ன மாநாடு? சபாநாயகர்கள் மாநாடு, காமன்வெல்த் கூட்டமைப்பு. சரிங்களாமா? ஓகே, அடுத்த செய்தி போலாமா? அடுத்த செய்தி ஆபரேஷன் பவன். ஓகேவா? பாருங்க, ஆபரேஷன் பவன் அப்படிங்கிறது 1987 எங்க இருக்குது? இப்போ 2026. சரிங்களா? செய்தியில் வந்திருக்கு. எதுக்குன்னு சொல்லி பாருங்கன்னா, ஆபரேஷன் பவன் என்பது 1987ஆம் ஆண்டில் இந்திய அமைதி காக்கும் படை, சரியா, இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், IPKF, சரியா, இலங்கையில் ஸ்ரீலங்காவில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த யாழ்ப்பாணத்தை கைப்பற்ற மேற்கொண்ட ஒரு இராணுவ நடவடிக்கை ஆகும். சரியா? இலங்கையில் உள்நாட்டு கலவரம் யாருக்கும் இடையே ஏற்பட்டது? இலங்கை அரசிற்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் ஏற்பட்டது. அந்த டைம்ல இலங்கை அரசிற்கு உதவி செய்யறதுக்கு தான் என்ன பண்ணாங்க? இந்திய அமைதி காக்கும் படை அனுப்பப்பட்டது. அப்போது இந்தியன் பிரதமராக இருந்தவர் யாருமா? ராஜீவ்காந்தி அவர்கள். சரிங்களா? இது தொடர்பான ஒப்பந்தம் ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம், ஜூலை 29 1987 கையெழுத்தானது. யாருக்கும் இடையே? இந்தியா மற்றும் இலங்கை இடையே. இந்த ஒப்பந்தத்தின்படி விடுதலை புலிகளை ஆயுதங்களை களைவடைய செய்வதற்காக, சரி, அதாவது நீங்க வந்து ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. சரிங்களா? சரி, இதற்காக இந்தியா மேற்கொண்ட முயற்சியில் பார்த்தீங்கன்னா, அந்த அமைதி காக்கும் முயற்சியில் இந்திய விமானப்படை கலந்திருந்தாங்க. அதில் 87 முதல் 1990 வரை நடைபெற்ற சண்டையில் இந்தியாவை சேர்ந்த 1200 வீரர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. கார்கில் போரில் கூட இவ்வளோ பேர் கிடையாது. இதில் எவ்வளோ நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, இப்படி உயிரிழந்த இந்திய வீரர்களுக்கான நினைவிடம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, கொழும்பு நகரில் அமைந்துள்ளது. சரிங்களா? தற்போது 40 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்குது. அதனால தான் அந்த ஆபரேஷன் பவன்னா என்ன விஷயம் அப்படிங்கிறது செய்தியில் வந்திருக்கு. சரியாமா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான ஒரு ரயில் பாருங்க, அம்ருத் பாரத் விரைவு ரயில். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் பார்த்துருப்போம். இது அம்ருத் பாரத் விரைவு ரயில். சரிங்களா? பறக்கக்கூடாது, மறந்துடாதீங்கம்மா. இந்திய ரயில்வே மூலம் இயக்கப்படும் குளிர்சாதன வசதி இல்லாத, சரி, நான் ஏசி, ஓகேவா, பெட்டிகள் கொண்ட விரைவு தொடர்ந்து ஆகும். இது என்ன சிறப்புன்னு சொல்லி பாருங்க. இவ்வகை தொடருந்துகள், அதாவது ட்ரெயின்கள் பார்த்தீங்கன்னா 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகரங்களுக்கு இடையே மட்டும் இயக்கப்படுகிறது. 2 நகரங்கள் 800 கிலோமீட்டர் கேப்ல இருந்ததுன்னா அதை இணைக்கிற மாதிரி தான் இந்த அம்ருத் பாரத் விரைவு ரயில் இயக்கப்படும். சரிங்களா? இந்த ரயில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 30, 2023 முதல் இயக்கப்படுகிறது. இதன் அதிகபட்ச வேகம் பார்த்தீங்கன்னா மணிக்கு 110 முதல் 130 கிலோமீட்டர் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அடிக்கடி செய்தியில் வந்திருக்கு. புதுசாக அம்ருத் பாரத் விரைவு ரயில்களை நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருந்தாங்க. அது நிறைய ரயில்கள் இருக்குது. இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கோங்க. எப்போது இயக்கப்பட்டது, வந்தே பாரத்தில் என்ன சிறப்பு, அம்ருத் பாரத் விரைவு ரயில் என்ன சிறப்பு, அதே மாதிரி வந்தே பாரத்தில் படுக்கை வசதி கொண்ட ரயில்கள்லாம் இருக்குது. வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக இதில் இருக்க எந்த செய்தியும் உங்களுக்கு மிஸ் ஆகாது. மக்களை கவனமாக இருந்துக்கும். சரியாமா? அடுத்து இந்தியன் எக்கனாமி தொடர்பான முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு, எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ், ஷார்ட்டா EPIன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது ஒரு மாநிலத்தில் அந்த ஏற்றுமதி கொள்கைகள் எப்படி இருக்குது, வர்த்தகத்திற்கான சூழல் எப்படி இருக்குது, தரம் மற்றும் உள்கட்டமைப்புகள் எப்படி இருக்குது, ஏற்றுமதி விளைவுகள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகள், ஓகேவா, எங்க நல்லா இருக்குதோ அங்கதான் ஏற்றுமதி சூப்பராக இருக்கும். அதன் அடிப்படையில் நிதி ஆயோக் அமைப்பானது, யாருமா, நிதி ஆயோக் அமைப்பானது எங்கு ஏற்றுமதி செய்வதற்கான சூழல்கள் சூப்பராக இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த பட்டியலை வெளியிடுறாங்க. சமீபத்தில் வெளியிடப்பட்டது 4வது ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு. சரிங்களா? 2024ஆம் ஆண்டிற்கானது, மறந்துடக்கூடாதுமா, ஜனவரி 2026 வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த பட்டியல் 2024ஆம் ஆண்டிற்கானது, 4வது எடிஷன், மறக்கக்கூடாது. இந்த பட்டியலில் யார் டாப்ல இருக்கிறாங்க அதுதான் முக்கியம், பார்த்துக்கோங்க. முதல் இடத்துல மகாராஷ்டிரா, 2ஆம் இடத்துல தமிழ்நாடு, 3ஆம் இடத்துல குஜராத், 4வது வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க, 4ஆம் இடத்துல உத்தரப்பிரதேஷ், 5ஆம் இடத்துல ஆந்திர பிரதேஷ். சரியா? முதலிடம் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத். மதகு அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோமா. சரிங்களா? மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத். இதுக்கு முன்னாடி வெளியிடப்பட்ட அந்த ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் நம்பர் 1 பிளேஸ்ல இருந்தது நம்முடைய தமிழ்நாடு தான். தமிழ்நாடு பின்னாடி தள்ளிட்டு 2ஆம் இடத்துல இருந்த மகாராஷ்டிரா இப்போ டாப்ல வந்திருக்காங்க, மறக்காதீங்க. சரிங்களா? அதே மாதிரி இது பெரிய மாநிலங்களில், சிறிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உத்தரகாண்ட் முதலிடத்தை பெற்றிருக்கிறாங்க. 2ஆம் இடத்தை ஜம்மு காஷ்மீர் பெற்றிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த நிதி ஆயோக் அமைப்பு தொடர்பான செய்திகளை நம்ம பின்னாடி பார்ப்போம். நிதி ஆயோக் அமைப்பு தற்போதைய தலைவராக இருப்பவர் நரேந்திர மோடி அவர்கள். ஓகேவா? ஏன் அப்படின்னா நிதி ஆயோக் அமைப்பின் தலைவர் எப்பவுமே யார் தான்? பிரதமர் தான். அந்த வகையில் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் நிதி ஆயோக்கின் தலைவராகவும், துணைத் தலைவர், உண்மையான தலைவராக சுமன் பெரி அவர்களும், அந்த நிதி ஆயோக் அமைப்பின் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸராக BVR சுப்பிரமணியன் அவர்களும் இருக்கிறாங்க. இந்த அமைப்பு வெளியிட்ட பட்டியல் தான் மகாராஷ்டிரா நம்பர் 1, தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்கிறாங்க? 2ஆம் இடம். மக்களே மறந்துடாதீங்க. அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி,
ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இரண்டாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, தேசிய புலனாய்வு முகமையின் புதிய தலைவர் யார்? மூன்றாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? நான்காவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, 2024ஆம் ஆண்டிற்கான ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது? முடிஞ்சா தமிழ்நாடு அது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் பதில சொல்லுங்க. ஐந்தாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, 28வது காமன்வெல்த் சபாநாயகர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? மக்களவை சபாநாயகர் யார்? அது போனஸ் கேள்வியா சேர்த்து சொல்லுங்கம்மா. ஆறாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, நிதி ஆயோக் அமைப்பின் புதிய தற்போதைய தலைவர் யார்? இது எல்லாமே சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். போனஸ் கேள்விகளுக்கும் மக்களே வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பதில்களை சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.